மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகளுடன் தொழுதிடுவோம். அவரே மகிமையும் மாட்சிமையும் மேன்மைக்குரியவர், கனத்துக்குரியவர், உன்னதமான தேவனுடைய குமாரன், ரட்சகர். நன்றி அப்பா. உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, உன்னத தேவனீரே ஞானம் நிறைந்தவரே, முழங்காயாவுதே பாயில் மடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். ஓ தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மீட்பரே உங்களை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரே உங்கள் புகழ்கிறோம், போற்றுகிறோம். ராஜா நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், மகத்துவம் உள்ள தேவனப்பா, என் பலனான தேவனே உமக்கு நன்றி. ஒரு வாரம் வாசம் செய்தவரே, ஒரு வாரம் வாசம் செய்பவரே, ஒரு இலை தந்துமே இலகத்தில் வாசம் செய்யும், ஒரு நிறைவே அருள் நிறைவே ஏகம் தொழுதிடுவோம். ஒரு நிறைவே அருள் நிறைவே ஏகம் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஓ ஆராதிக்கிறோம் ஆவியானவரே, திரியேக தேவனே, அப்பா பிதாவே, உயர்ந்தவரே சிறந்தவரே, நீ நல்லவர் அப்பா, உமக்கு நன்றி நன்றி. பரிசுத்த தேவனீரே பாடுபடுந்திடுவோம். பரிசுத்த தேவனீரே பாடுபடுந்திடுவோம். கல்வியே சத்திய தேவனீரே கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். கனமகிமை செலுத்தியே நாம் என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகளுடன் தொழுதிடுவோம். ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் செய்கிறவரும் மனுஷர்களால் கண்டிராதவரும் பார்க்கக்கூடாதவரும் பாவத்தை பார சுத்த கண்டரவர் ஜோதியான ஒளியிலே மகிமையா வீற்றிருக்கிற தேவன் அவர். பரிசுத்தம் உள்ளவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அண்ட சராசரம் படைத்தவர், அரசாளுகிற தேவன் அவர். ஓ நன்றி, மீட்பர் உயிரோடு இருக்கீங்கப்பா. கர்த்தாவே ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எருசலேமில் இருந்து வந்த பரிசேயரும் வேதபாரகரில் சிலரும் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். 2ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர் கழுவாத அசுத்த கைகளாலே போஜனம் பண்ணுகிறதை அவர்கள் கண்டு குற்றம் பிடித்தார்கள். ஏனெனில் பரிசேயர் முதலிய யூதர் அனைவரும் முன்னோர்களின் பாரம்பரியத்தை கை கொண்டு அடிக்கடி கை கழுவினாலொழிய சாப்பிட மாட்டார்கள். 4ஆம் வசனம். கடையிலிருந்து வரும்பொழுது ஸ்நானம் பண்ணாமல் சாப்பிட மாட்டார்கள். அப்படியே சொம்புகளையும் கிண்ணங்களையும் செப்பு குடங்களையும் மனைகளையும் கழுவுகிறதும் அல்லாமல் வேறு அநேக ஆசாரங்களையும் கை கொண்டு வந்தார்கள்.
5ஆம் வசனம். அப்பொழுது அந்த பரிசேயரும் வேதபாரகரும் அவரை நோக்கி, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை மீறி ஏன் கை கழுவாமல் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டார்கள். 6ஆம் வசனம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது என்றும். 7ஆம் வசனம். மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசையா நன்றாய் தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். 8ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள் என்றார். 9ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தை கை கொள்ளும்படிக்கு தேவனுடைய கட்டளைகளை வியர்த்தமாக்கினது நன்றாயிருக்கிறது. 10ஆம் வசனம். எப்படியெனில் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே சொல்லியிருக்கிறாரே. 11ஆம் வசனம். நீங்களோ ஒருவன் தன் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி ஏது உண்டோ அதை கொர்பான் என்னும் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டால் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று சொல்லி. 12ஆம் வசனம். அவனை இனி தன் தகப்பனுக்காவது தன் தாய்க்காவது யாதொரு உதவியும் செய்ய ஒட்டாமல். 13ஆம் வசனம். நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள், இது போலவே நீங்கள் மற்றும் அநேக காரியங்களை செய்கிறீர்கள் என்று சொன்னார். 14ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் எல்லோரும் எனக்கு செவி கொடுத்து உணருங்கள். 15ஆம் வசனம். மனுஷனுக்கு புறம்பே இருந்து அவனுக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது, அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறவைகளே அவனை தீட்டுப்படுத்தும். 16ஆம் வசனம். கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன் என்றார். 17ஆம் வசனம். அவர் ஜனங்களை விட்டு வீட்டுக்குள் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவர் சொன்ன ஓமையை குறித்து அவரிடத்தில் விசாரித்தார்கள். 18ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷருக்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? 19ஆம் வசனம். அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது, அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். 20ஆம் வசனம். மனுஷருக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். 21ஆம் வசனம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்துக்குள்ளே இருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும். 22ஆம் வசனம். களவுகளும் பொருள் ஆசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். 23ஆம் வசனம். பொல்லாங்கனவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 24ஆம் வசனம். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டிற்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவா இருக்கக்கூடாமற் போயிற்று. 25ஆம் வசனம். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். 26ஆம் வசனம். அந்த ஸ்திரீ சீரோபெக்கானியா தேசத்தாளாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டாள். 27ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தியடையட்டும்,
பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். 28 அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜைகளின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். 29 அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். 30 அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். 31 மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கோபோலியின் எல்லைகளின் வழியாய் கலிலியா கடலருகே வந்தார். 32 அங்கே கோணைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். 33 அப்பொழுது அவர் அவனை ஜன கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு 34 வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பாத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். 35 உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டுகள் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். 36 அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி 37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். சில்ட்ரன்ஸ், மார்க்கு 7 முழுவதுமாக படித்ததை கேட்டிங்களா சில்ட்ரன்ஸ்? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறாரேன்னு சொல்லிட்டு ஏசப்பாவே சொல்கிறாரு. பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மா கண்ணீர் விடுறதுக்கு நீங்கள் ஒரு நாளும் காரணமாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மனசை கஷ்டப்படவே கூடாது. அப்படி உங்களால் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை நீங்கள் சரி செஞ்சுக்கணும். ஓகேங்களா? எந்த காரணத்துக்காக உங்களால் உங்கள் மம்மி டேடி கஷ்டப்படுறாங்க, என் பையன் சரியாக சாப்பிட மாட்றான், என் பையன் ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறான், என் பொண்ணு சரியாக படிக்க மாட்றா, என் பொண்ணு எந்த வேலையும் வீட்டில் செய்யவே மாட்றான்னு எந்த காரணத்துக்காக உங்கள் அப்பா அம்மா ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்களோ அந்த காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சூப்பராக உங்கள் மம்மி டேடி சந்தோஷப்படுற மாதிரி வாழ்ந்து காட்டணும். ஓகேங்களா? உங்களால் உங்கள் அப்பா அம்மா சந்தோஷம்தான் படணும். ஒரு நாளும் கண்ணீர் விடவோ கஷ்டப்படவே கூடாது. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? நீ சொன்ன அந்த வார்த்தையின் நிமித்தம் போகலாம், பிசாசு உன் டேஷ் விட்டு நீங்கி போயிற்று என்றார். ஆ மகளை, ஆ ஸ்திரீயை, இ மகனை. சரியான விடைய அழகாக எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பாய்.